வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அவசரம். கதைக்குள்ள போலாமா? அந்த காலை நேரத்தில் கடற்கரை மணல் தன் மீது மண்ணை வாரி இறைப்பதையும் பொருட்படுத்தாமல் அந்த ஏகாந்தத்தை ரசித்துக் கொண்டு அந்த 70 வயது முதியவர் நடந்து வர, சற்று தூரத்தில் ஏதோ யோசனையில் வந்து கொண்டிருந்த அந்த இளைஞன் அவர் இடித்து விட்டு நின்றான். அவன் இடித்த வேகத்தில் சற்று தடுமாறி அவர் கீழே எதையோ போட்டுவிட அதை அவசரமாக தேடிக்கொண்டிருந்தார். அவர் முகம் பரபரப்பை காட்டியது. இதை கவனித்த அந்த இளைஞன் அந்த முதியவர் தான் இடித்ததில் தன்னை கோபித்துக் கொள்ளாமல் அப்படி என்ன கீழே தேடிக் கொண்டிருக்கிறார் என்று அதிசயமாக பார்த்து கொண்டே அவரிடம் சென்றான். ஐயா, சாரி, நான் தெரியாம ஏதோ குழப்பத்துல உங்க மேல மோதிட்டேன் என்று கூற அவனை நிமிர்ந்து கூட பார்க்காத அந்த முதியவர், இருக்கட்டும் தம்பி என்று தலையை குனிந்து கொண்டே கூறியதை பார்த்தவன், ஐயா, அப்படி என்ன கீழே தேடிட்டு இருக்கீங்க? சொன்னா நான் உதவி பண்றேன் என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே அவன் கண்ணில் ஒரு லெதர் பர்ஸ் பட்டது. அதை டக்கென குனிந்தெடுத்தவன், ஐயா, இந்த பர்ஸ் உங்களுதா? இதைதான் தேடுறீங்களா என்றான். அதை நிமிர்ந்து பார்த்த அந்த முதியவரின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. அப்பா, இதுதாப்பா, நல்ல வேலை என்று அதை பரபரப்பாக வாங்கினார். தம்பி, இது என்னோட பொக்கிஷம் என்று அந்த இளைஞனை நிமிர்ந்து பார்த்தார். ஐயா, சாரி, நான் இடிச்சதாலதான். பரவாயில்ல, இருக்கட்டும் தம்பி. நீ என்ன வேணும்னு அடிச்சிருப்ப, அதுக்கு எதுக்கு இத்தனை சாரி? சரி, அப்படி என்ன உன் மனசுல குழப்பம்? ஏதோ இந்த கிழவனா இருக்க சரியா போச்சு. இதுவே வேற யாராவது பொம்பளைங்க இல்ல வண்டி கிண்டி ஏதாவது வந்திருந்தா என்ன கை இருக்கும் என்று லேசாக சிரித்தார். அந்த இளைஞனும் சிரித்துவிட்டு, ஆமையா, அது ஏன் தப்புதான். இருந்தாலும் என் மனசு 2 நாளா ரொம்ப சங்கடமாவே இருக்கு. அந்த குழப்பத்துலதான். தம்பி, எதுவா இருந்தாலும் நம்ம மனசை போட்டு குழப்பிக்க கூடாது. நிதானமா அதுக்கு என்ன தீர்வோ அதை யோசிக்கணும், சரியா? குழப்பத்துக்கும் யோசனைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்மளால அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியலன்னா வேற யார்கிட்டயாவது, அதாவது உனக்கு இவங்க கிட்ட சொன்னா அதுக்கு தீர்வு கிடைக்கும்னு நம்புறவங்க கிட்ட சொல்லலாம். அதை விட்டுட்டு இப்படி நடு ரோட்ல குழப்பத்தோட தெரியக்கூடாதுப்பா. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா நான் என் மனக்குழப்பத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். என்னவோ உங்களை பார்த்தா எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது. சரி, அப்படின்னா தாராளமா சொல்லு என்று அங்கிருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தார். அந்த இளைஞனும் அவர் அருகில் அமர்ந்தான். ஐயா, என் பேரு குமார். நான் இந்த மகாபலிபுரத்துல இபி ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன். நான் 2 வருஷமா ஒரு பொண்ணை உயிருக்குயிரா காதலிக்கிறேன். அவளும் நான் இல்லாம அவளால இருக்க முடியாதுன்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லுவா. எனக்கும் அப்படிதான். ஆனா நேத்து நான் என் ஃப்ரெண்ட பஸ் ஸ்டாண்ட்ல பிக்கப் பண்ண போயிருந்தேன். அப்பதான் அவளை பார்த்தேன். இதனால என்ன இருக்கு? அவ எங்கேயாவது போயிருக்கலாம். இது ஒரு தப்பா? இல்லையா, நான் அவளை மட்டும் பார்க்கல. அவ கூட ஒரு பையன் இருந்தான். அவன்கிட்ட இவ கைய பிடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தா. அந்த பையனும் அழுதுகிட்டே ரொம்ப உருக்கமா பேசிட்டு இருந்தான். ஒரு ஆணும் பெண்ணும் இப்படி நடு ரோட்ல, அதுவும் அவ்வளவு பெரிய பஸ் ஸ்டாண்ட்ல அப்படி பேசுறாங்கன்னா அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட உறவு இருக்கும்? எல்லாரும் அவங்கள பார்த்துட்டு தங்களுக்குள்ள பேசிட்டு போறாங்க. அத கூட அவங்க கவனிக்காம சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்காங்க. அப்பவே என் மனசு நொறுங்கிடுச்சு. நான் என் மனசுல அவளை, தம்பி, இரு, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். ஐயா, அது சரி. ஆனா கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா? அப்பட்டமா ஒரு விஷயம் தெரியும் போது அது எப்படி நான்? தம்பி, நீ சொல்ற மாதிரி கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லதான். ஆனா அது புண்ணா இல்லாம இருந்தா என்ன அப்படி பாக்குற? சில சமயத்துல நம்ம மேல பட்டு இருக்கிற காயத்தை பார்த்துட்டு பயந்துடுவோம். ஆனா அது உள்ள ஒண்ணுமே இருக்காது. அதனால எதுவுமே நம்ம மேலோட்டமா பார்க்க கூடாது தம்பி. என் அனுபவத்துல நான் சொல்றேன். ஐயா, உங்களுக்கும் இப்படி அனுபவம் ஏற்பட்டு இருக்கா? அது என்ன? அவனை பார்த்து முதியவர் சிரித்தார். பிறகு கடலை பார்த்து பெருமூச்சு விட்டு கொண்டு, அது ஒரு 45 வருஷ கதை. அப்ப எனக்கு உன்ன போலதான் இளம் வயசு. எதுலயுமே ஒரு அவசரம் இருக்கிற துடிப்பான பருவம். அப்ப நானும் என் அவசரத்தால ஒரு அழகான மலரை காயப்படுத்திட்டேன். ஐயா, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் போல இருக்கே. அது என்னன்னு சொல்லுங்களேன் என்று அவர் பக்கம் திரும்பி அமர்ந்து கொண்டு ஆவலாக கேட்டான் குமார். அவனை பார்த்த அந்த முதியவர் சிரித்து கொண்டே, தம்பி, என் ஹவுஸ் ஓனர் ரொம்ப கண்டிஷனான ஆளு. நான் வர லேட்டானா உடனே தேடிக்கிட்டு வந்துருவாங்க. இல்ல ஊர்ல இருக்கிற என் பொண்ணுக்கு போனை போட்டுடுவாங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, உனக்காக நான் அந்த கதைய சொல்றேன். அதனால உன் மனசும் தெளியலாம். தம்பி,
இந்த பர்ஸ்ல ஒரு முக்கியமான பொக்கிஷம் இருக்குதுன்னு சொன்ன இல்ல? ஆமா, அந்த பொக்கிஷம் இதுதான் என்று அதை பிரித்து காண்பித்தார். அந்த பர்சின் உள்ளே ஒரு அழகான ஓவியம் இருந்தது. ஒரு கடற்கரை பாறையின் மீது ஒரு அழகான இளைஞனும் அவன் அருகில் ஒரு இளம் மங்கையும் தேவதையைப் போல் அமர்ந்திருந்தாள். அவர்களின் பின்னால் சற்று தூரத்தில் மகாபலிபுரத்தின் சிற்பம் தெரிந்தது. ஐயா, என்ன இது? இத பார்த்தா போட்டோ மாதிரி இல்லையே. இது போட்டோ இல்ல தம்பி, நான் வரைஞ்சது. அப்படியா? ஆமா தம்பி, என் பேரு முத்துராம. எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்ல. சின்ன வயசுல சொந்தக்காரங்க வீடு, ஆசிரமம் இப்படி அப்படின்னு எப்படியோ வளர்ந்து டிகிரி முடிச்சேன். அப்புறம் அவங்க இவங்கள பிடிச்சி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இசிஜி டெக்னீஷியனா வேலை வாங்கினேன். அப்புறம் கையில சம்பளம். ஏன்னு கேட்க யாரும் இல்லாத நிலைமை. மேன்சன், ஹோட்டல் சாப்பாடு, தனிமை, இப்படி காலம் போயிட்டு இருந்தது. அப்பதான் என் தனிமைக்கு துணையா என் கனவுல இதோ இந்த உருவத்தை நான் அடிக்கடி பார்ப்பேன். இதே போல கடற்கரை பறையில நான் உட்கார அந்த பெண் என் பக்கத்துல இருக்கிற மாதிரி என் கனவு. என்ன ரொம்ப மெய்சில் இருக்க வச்சுது அந்த கனவு. இது அடிக்கடி வரும். இந்த பெண்ணை என் கனவுல பார்க்க பார்க்க எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். நான் தனியாள் இல்ல, எனக்கு ஒரு துணை இருக்கு என்ற நம்பிக்கை வரும். போக போக அவளை பார்க்கணும், அவ கூட பேசணும்னு ஆவல் வந்துடுச்சு. அவ எங்கேயோ இருக்கிறா என்ற உள்ளுணர்வு மட்டும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தது. அப்பதான் இந்த படத்தை நான் வரைஞ்சேன். அதாவது உங்க கனவுல வந்த அந்த படத்தை, என்றான் குமார் ஆவலாக. ஆமா, அப்பதான் என்ன இந்த மகாபலிபுரத்துக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு மாத்தினாங்க. நான் அங்க வந்து ரூம் எடுத்து தங்கிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். தினமும் டியூட்டி முடிஞ்சதும் நான் இதே கடற்கரையில தான் வந்து உக்காந்துடுவேன். அப்பெல்லாம் தண்ணி கொஞ்சம் உள்ள இருக்கும். என் கனவுல வந்த அந்த பாறை அதோ அங்க அதோ அந்த பக்கமா இருக்கும். இப்பதான் தண்ணி மேல வந்து அந்த பாறையை மூடிடுச்சு. என் கனவுல பார்த்த அந்த இடத்த நான் நேர்ல பார்த்தேன். உடனே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இந்த இடத்த பார்த்த மாதிரி என் கனவுல வந்த அந்த தேவதையையும் பார்த்துடுவேன்னு நம்பிக்கை வந்தது. அப்ப என் கூட ரூம்ல இருந்த இன்னும் சில பேரு எனக்கு நண்பர்கள் ஆனாங்க. அவங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு நான் சொல்றதை கேட்டுட்டு சிரிப்பாங்க. இருந்தாலும் என் நம்பிக்கை வீண் போகல. அப்ப அந்த படத்துல இருக்கிற அந்த பொண்ணை நீங்க பாத்தீங்களா என்றான் குமார் ஆவலாக. ஆமா தம்பி, என் கனவு படத்துக்கு அன்னைக்கு உயிர் வந்தது. நான் எப்பவும் போல அந்த பாறை மேல உட்காந்துட்டு கடலை ரசிச்சிட்டு இருந்தேன். அப்ப என் பக்கத்துல மல்லிகை பூவாசம் கம்முன்னு வந்தது. நான் டக்குன்னு திரும்பி பார்த்தேன். அப்ப அந்த பொண்ணு அங்க நின்னுட்டு இருந்தாங்களா? பொண்ணு இல்ல தம்பி, தேவதை. என் கனவுல வந்த அந்த பேரழகி ரொம்ப சாதாரணமா மிக எளிமையா இருந்தா. ஆனா அவளோட அழகு சொல்லி முடியாது. அவ எதனால இவ்வளவு அழகா இருக்கா என்று கண்டுபிடிக்கவே முடியாது. அவ 3ஆம் பிறை நெற்றியா, இல்ல அதுல சுருண்டு விழற முடியா, இல்ல அவள் கூர்மையான மூக்கா, இல்ல காது வரைக்கும் நீண்டிருக்கிற கண்களா, இல்ல அவள் பவழ இதழ்களா, இல்ல அந்த சொப்பு வாயா, எதுன்னு சொல்றது? அந்த கொடியுடையாள பார்த்து நான் மேமறந்து நிக்கும் போது அவ என்கிட்ட பேசினா. என்ன சொன்னாங்க? அவ சொன்ன அந்த வார்த்தை என்ன அந்த கடல்ல கல்ல கட்டி தூக்கி போட்டது போல இருந்தது. குமார் அதிர்ச்சியாக அவரை பார்த்தான். ஆமா தம்பி, அன்னைக்கு அவ என்ன பேசினா தெரியுமா? சார், எனக்கு அவசரமா 100 ரூபாய் தேவைப்படுது. நீங்க எனக்கு அந்த பணத்தை கொடுத்தா நான் இன்னைக்கு ராத்திரிக்கு உங்க கூட சந்தோஷமா இருக்கேன்னு தலையை குனிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கேட்டா. எனக்கு ஒரு நிமிஷம் தலைய சுத்திடுச்சு. என் காலடியில பூமி 2ஆ பொழந்த மாதிரி இருந்தது. என் கனவுல வந்த அந்த தேவதை நான் என் துணையா நினைச்சு என் மனசுலயே அவளுக்காக கட்டின கோட்டை எல்லாம் சுக்குநூறா நொறுங்கிடுச்சு. அந்த ஏமாற்றம் எனக்கு கோபமா மாறிடுச்சு. அவளை அருவெருப்பா பார்த்தேன். என் மனசுல இறைஞ்சிக்கிட்டு இருந்த நெருப்பு அனலா வெளியில வர அந்த தணலா அவ மேல வார்த்தைகளா வீசினேன். ஏமா, உங்களை பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கு, ஆனா நீங்க இப்படி. சார் என்ற அந்த பெண் ஏதோ கூற வாயெடுத்தாள். போதும், நிறுத்துங்க. உங்களை போல பெண்களால தான் நல்ல பெண்களும் இந்த மாதிரி இடத்துக்கு வர பயப்படுறாங்க. ஏன், கை கால் நல்லா தானே இருக்கு, உழைச்சி சாப்பிட்டா என்ன என்று புரிந்து தள்ளி கொண்டே போன முத்துராமன் அவள் கண்களில் இருந்து வரும் நீரை பார்த்து சற்று அமைதியானான். சார், நீங்க என்ன தப்ப எடுத்துக்கிட்டீங்க. நான் நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல. நான் என் வயிற்றுக்காக மட்டும் இந்த முடிவு எடுக்கல. என் வீட்டுல இருக்கிற அந்த 4 ஜீவன்களுக்காக தான் இப்படி உங்ககிட்ட என்று விம்மினாள். என்ன சொல்றீங்க? ஆமா சார்,
எங்க அப்பா இந்த மகாபலிபுரத்துல ஒரு பங்களால வாட்ச்மேனா வேலை பார்த்தாரு. எங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ஒத்துமையா சந்தோஷமா என்னையும் என் தம்பி தங்கையும் வளர்த்தாங்க. நான் பிகாம் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா படிப்பேன். அப்பதான் ஒரு நாள் எப்பவும் போல என்ன பஸ் ஏத்தி விட்டுட்டு எங்க அப்பா எனக்கு பத்திரம் சொல்லிட்டு வேலைக்கு போனாரு. நான் காலேஜ் போன கொஞ்ச நேரத்துல எங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு என்னை வந்து கூட்டிட்டு வந்தாங்க. நான் ஓடி வந்து பார்க்கும்போது ஆஸ்பத்திரியில எங்க அப்பா மயக்கத்துல இருந்தாரு. அவரோட 2 காலும் எடுத்துட்டு இருந்தாங்க. நான் கதறி அழுதேன். ஆனா எங்க அம்மா அமைதியா என்ன பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர என்ன சமாதானப்படுத்தவோ இல்ல அங்க அழவோ இல்ல. அப்பதான் எனக்கு சந்தேகம் வந்து அவங்க பக்கத்துல போய் பார்த்தேன். அப்ப எனக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. எங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் தெரிஞ்சதும் அந்த அதிர்ச்சியில எங்க அம்மா மனநலம் பாதிக்கப்பட்டுட்டாங்க. எனக்கு உலகம் சுத்திடுச்சு. கை கால் இல்லாத அப்பா, மனநலம் பாதிக்கப்பட்ட அம்மா, 12 வயசு தம்பி, 10 வயசு தங்க, இவங்கள வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு சொந்த பந்தம்னு யாரும் இல்ல சார். வசதி இல்லாதவனுக்கு சொந்தம் இருந்தும் பிரயோஜனம் இல்ல. அப்படிதான் எங்களுக்கும். எங்க அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அவருக்கு மாற்றுக்கால் பொருத்த ஏற்பாடு பண்ணலான்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனா அதுக்கு நான் எங்க போறது? அன்னையிலிருந்து எங்க வீட்டுல 2 வேளை எரிஞ்சிட்டு இருந்த அடுப்பு ஒரு வேளை எரிய ஆரம்பிச்சுது. இப்ப அது கூட இல்ல. இருந்த சாமானெல்லாம் வச்சு எப்படியோ அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு மேல வீட்டுல எதுவும் இல்ல. நானும் காலேஜுக்கு போகல. படிக்கிற குழந்தைங்க பசி பசின்னு அழறாங்க. பைத்தியமான எங்க அம்மா எதுவுமே சொல்ல தெரியாம இருக்காங்க. எங்க அப்பா இந்த கொடுமையெல்லாம் பார்த்து உள்ளுக்குள்ள புழுங்கிக்கிட்டு இருக்காரு. உடம்பு வலியோட மனவலி தான் அவரை ரொம்ப வாட்டுது. அவங்க பசிய ஆத்தணும்னா நான் வேலைக்கு போகணும். எனக்கு இங்க எங்கேயுமே வேலை கிடைக்கல. இன்னையோட நாங்க நல்லா சாப்பிட்டு 4 நாள் ஆகுது. இதுக்கு மேல தாங்க முடியாம தான் நான் இந்த முடிவுக்கு வந்துட்டேன். என்கிட்ட விக்க இனி எதுவும் இல்ல. அதனால என் உடம்ப என்று அவள் கதறி அழுதாள். முத்துராமனுக்கு அவள் பேரில் பரிதாபம் ஏற்பட்டது. இருந்தாலும் மனதிற்குள் சிறிய சந்தேகம் ஓடிக்கொண்டிருந்தது. உங்க பேரு? என் பேரு கோமதி. கோமதி, நான் உங்களுக்கு 100 ரூபாய் தரேன். ஆனா நான் உங்க கூட உங்க வீட்டுக்கு வரலாமா என்றான் அவளை சந்தேகமாக பார்த்து கொண்டு. கண்களை துடைத்து கொண்டு அவனை நிமிர்ந்து பார்த்தவள், சரி தாராளமா வாங்க என்று நடக்க ஆரம்பித்தாள். அப்புறம் நான் அவ பின்னாடி போனேன். அவ என்னதான் அவ கதைய சொன்னாலும் என் மனசுல அவ பேர்ல கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. அப்புறம் அங்கிருந்த ஹோட்டல்ல எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிக்கிட்டா. நான் தான் பணம் கொடுத்தேன். அவ ஆர்வமா அதை வாங்கினதை பார்க்கும்போது அவ சொன்னது உண்மையா இருக்குமோன்னு எனக்குள்ள அப்பதான் தோணுச்சு. அப்புறம் அங்க இருந்த மெயின் ரோட தாண்டி உள்ள ஒரு சின்ன ஊருக்குள்ள போனோம். அங்க இருந்த ஒரு ஓலக்குடி செய்யல மினுக்கு மினுக்குன்னு ஒரு காகித விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது. அது உள்ள அவ கடகடன்னு போனா. நானும் போனேன். அவளை பார்த்ததும் அந்த தீபத்துக்கிட்ட படிச்சிட்டு இருந்த பசங்க அக்கான்னு ஓடி வந்து அவளை கட்டிக்கிட்டாங்க. அக்கா பசிக்குதுக்கா என்று அந்த பிள்ளைகள் அவளை பார்த்து பரிதாபமாக கேட்க, தோ எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்க சாப்பிடலாம் என்று கடகடவென வாங்கி வந்த சாப்பாட்டை பிரித்து அவர்களிடம் கொடுத்தாள். அந்த பிள்ளைகளை அதை ஆவலாக சாப்பிட்டனர். உள்ளே சென்ற கோமதி அங்கு கட்டிலில் படுத்திருந்த தனது தந்தையை பார்த்து, அப்பா என்று அருகில் சென்றாள். அந்த முதியவர் தள்ளாடி கொண்டு எழுந்திருக்க, அம்மாடி வந்துட்டியாடா, எங்கடா போயிருந்த என்றார் கண்கள் கலங்க. இங்கதான்ப்பா, உங்களுக்கு சாப்பாடு வாங்க, எழுந்துடுங்க சாப்பிடுவீங்க. அம்மாடி முதல்ல அந்த குழந்தைங்களுக்கு குடுடா. கண்ணு, படிக்கிற பிள்ளைங்க பாவம், வந்ததுல இருந்து பானை தண்ணியை குடிச்சிட்டு பசியால வாடி கிடக்குதுங்க என்றார். நான் குடுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. அம்மா என்று அங்கிருந்த அந்த பெண்ணிடம் சென்றவளை அந்த பெண் பிடித்து தள்ளினாள். அவளை அடிக்க பாய்ந்தாள். பிறகு அவளை சமாதானப்படுத்தி சாப்பாடு ஊட்டி விட்டு வெளியே வந்த கோமதியை பார்த்து கொண்டு கண்ணீர் வடிய நின்று கொண்டிருந்தான் முத்துராமன். சே, இந்த பொண்ணையா நம்ம தப்பா நினைச்சோம். தன்னோட தம்பி தங்கைக்கு தாயா இருந்து சாப்பாடு கொடுக்கறாளே, தன்னை பெத்த தாய அவ தாயாட்டம் இருந்து சோறு ஊட்டுறாளே, அவங்க அப்பாவை குழந்தை போல பாக்குறாளே, இந்த களங்கமில்லாத தேவதையா நான் தப்பா நினைச்சேன் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போது, சார் பாத்தீங்களா, நான் சொன்னேன் இல்ல, இதுதான் என் குடும்பம், தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்க ரொம்ப பசியா இருக்காங்க, அதனாலதான் முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு. பரவாயில்ல கோமதி, இருக்கட்டும், நீங்க சொன்ன போது கூட நான் நம்பல, ஆனா இங்க பார்த்ததுக்கு அப்புறம்தான், சே, உங்களை சந்தேகப்பட்ட எனக்கு ஏன் மேலேயே கோபமா இருக்கு என்றான்.
சார், நீங்க இவ்வளவு உதவி பண்ணதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இதுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. ரொம்ப நன்றி என்று கையெடுத்து வணங்கினாள் கோமதி. அவள் கண்களில் இருந்த கண்ணீர் அந்த விளக்கின் ஒளியில் பளபளவென மின்னியது. அம்மாடி, யாருமா அங்க? யார் கூட பேசுற என்று அவள் தந்தை கேட்க, அப்பொழுதுதான் அந்த பிள்ளைகளும் முத்துராமனை ஏறெடுத்து பார்த்தனர். அவர்கள் சாப்பிடாமல் எழுந்து கொள்ள, ஆ, நீங்க சாப்பிடுங்க என்று உள்ளே வந்த முத்துராமன் கட்டிலில் இருந்த அந்த முதியவரை பார்த்து, ஐயா, என் பேரு முத்துராம, நான் இங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தான் வேலை பார்க்கறேன். அப்படியா தம்பி, ரொம்ப சந்தோஷம். ஆமா கோமதி, இந்த தம்பி உனக்கு எப்படி தெரியும் என்றார் அந்த பெரியவர். அப்பா, அது என்று கோமதி தடுமாற, ஐயா, இன்னைக்கு உங்க பொண்ணு எனக்கு ஒரு உதவி பண்ணாங்க, அதுக்காகத்தான் நான் இந்த பணத்தை கொடுத்தேன். அப்படியா தம்பி, ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்களும் வாங்க, சாப்பிடலாம். உங்களை நிக்க வச்சுக்கிட்டு நாங்க. ஐயா, இருக்கட்டும், கோமதி உங்களை பத்தி எல்லாம் சொன்னாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க வைத்தியத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். உங்களுக்கு செயற்கைக்கால் பொருத்த நான் உதவி செய்கிறேன் என்றான் முத்துராமன். தம்பி என்று அவனை கையெடுத்து வணங்கினார் அந்த பெரியவர். ஐயா, என்ன இது? இல்ல தம்பி, என் கண் எதிர்க்கவே என் கண்ணுக்குள்ள கண்ணா வச்சு வளர்த்த என் செல்லங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. நான் ஏன் உயிரை வச்சுக்கிட்டு இப்படி நடப்பனமா இருக்கன்னு நொந்துகிட்டு இருக்கேன். இந்த கால் மட்டும் இருந்துட்டா நான் என் பிள்ளைங்களை எப்படியாவது காப்பாத்திடுவேன். என் பொண்ணு படிப்பையும் பார்த்துப்பேன். பாவம் குழந்தை, நல்லா படிக்கிற பொண்ணு. இந்த வருஷம் அவ படிப்பு முடியுது. இப்போ போய் நான் என்று கதறினார். ஐயா, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். கோமதி, நான் நாளைக்கு வீட்டுக்கு வேண்டிய சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க சார், என்ன நீனே சொல்லுங்க என்றாள் கோமதி. சரி கோமதி, நீ நாளிலிருந்து காலேஜுக்கு போ. அப்படியே உங்க அம்மாவையும் டாக்டர் கிட்ட காட்டலாம் என்றான். இல்ல சார், அது பிரயோஜனம் இல்ல. எங்க அம்மாக்கு யாரையுமே அடையாளம் தெரியல. எதுவும் பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட யாராவது பேசிக்கிட்டே இருந்தா ஒருவேளை குணமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க டாக்டருங்க. ஆனா சாப்பாடு மருந்து எல்லாம் நானா தொந்தரவு பண்ணி தான் கொடுக்கணும். நானும் காலேஜ் போயிட்டா இவங்கள யார் பாக்குறது? அத பத்தி கவலைப்பட வேண்டாம். எனக்கு 1/2 நாள் தான் வேலை. நான் மதியத்துக்கு மேல வந்து பாத்துக்கிறேன். நீ படி. பசங்களா, உங்க பேர் என்ன? என் பேரு பாபு. இது என் தங்கச்சி சசி. பாபு, சசி, இனிமேல உங்களுக்கு என்ன வேணுமோ அது என்கிட்ட தாராளமா கேட்கலாம். சரியா? நீங்க நல்லா படிக்கணும். இனிமே உங்க படிப்பு என் பொறுப்பு. நானே தினமும் உங்களுக்கு படிப்பு சொல்லித்தரேன். சரியா என்றான். அவனை கையெடுத்து வணங்கினாள் கோமதி கண்ணீரோடு. அன்னைக்கு அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்த நானு என் சந்தேகத்துக்கு ஒரு பரிகாரமா தான் அதை நினைச்சேன். ஆனா போக போக அந்த குடும்பத்து மேல அது அன்பா மாறிடுச்சு. கோமதிய காலேஜ்ல ஃபீஸ் கட்டி படிக்க வச்சேன். அவளும் பிகாம் திரும்பவும் படிக்க ஆரம்பிச்சா. அவங்க அப்பாவை கூட்டிட்டு சென்னையில இருக்கிற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில காட்டினேன். நான் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறதால அங்க சில டாக்டருங்க எனக்கு நல்லா தெரியும். அவங்க எனக்கு உதவினாங்க. அது மூலமா நான் அவங்க அப்பாக்கு செயற்கைக்கால் பொருத்தி அவரை நடக்க வச்சு, அப்புறம் அவருக்கு எனக்கு தெரிஞ்ச இடத்துல சொல்லி ஒரு கடையில வேலை வாங்கி கொடுத்தேன். அவங்க தம்பிக்கும் தங்கைக்கும் தினமும் சாயங்காலத்துல படிப்பு சொல்லி கொடுப்பேன். அதனால அவங்களும் என் மேல பாசமா இருந்தாங்க. அவங்க அம்மா முதல்ல என்னை பார்த்து பயந்தாங்க, அடிப்பாங்க, கத்துவாங்க, கிட்ட நெருங்க விட மாட்டாங்க. அப்புறம் போக போக நான் பொறுமையா அவங்க கிட்ட உக்காந்து பேசுறதும் தினமும் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதும்னு இருந்ததால அவங்க என்கிட்ட அமைதியா இருக்க ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னா ஒரு சில விஷயங்களை செய்வாங்க. அந்த அளவு முன்னேற ஆரம்பிச்சாங்க. இத பார்த்து கோமதி என் மேல ரொம்ப மரியாதை வைக்க ஆரம்பிச்சா. குடும்பம் இல்லாத எனக்கு இந்த குடும்பத்தோட உறவு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பதான் கோமதி பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணா. அப்ப நான் அவளுக்கு என் ஃப்ரெண்டு ரமேஷ் கிட்ட வேலை வாங்கி கொடுத்தேன். அவன் பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிட்டு இருந்தான். அதுல அக்கௌண்டன்ட் வேலை வாங்கி கொடுத்தேன். அப்ப அவன் எனக்கு ரொம்ப நன்றி சொன்னான். அவ வருமானம் அவங்க குடும்பத்துக்கு பெரிய உதவியா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க என்ன அவ்வளவா பணத்துக்கு எதிர்பார்க்கல. இருந்தாலும் நான் அவங்களுக்கு உதவிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு நாள் ரமேஷை பார்க்க நான் அவங்க ஆபீஸுக்கு போனேன். அப்ப அவ கோமதி கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருந்தா. என்னை பார்த்து 2 பேரும் சந்தோஷமாயிட்டாங்க. ஆனா அந்த நிமிஷம் ஏதோ ஒரு வித கோவம் என் மனசுல ஏற்பட்டது. அது எதனால் என்றது எனக்கு தெரியல. நான் அன்னைக்கு அமைதியா வந்துட்டேன். நான் ஏன் அப்படி நடந்துக்கிறேன்றது எனக்கு அப்ப புரியல. ஆனா நான் தனியா வந்து யோசிக்கும் போதுதான் தெரிஞ்சது.
அது நான் கோமதி மேல வச்சிட்டு இருக்கிற பொசசிவ்னஸ்னு. அவளை நான் உள்ளுக்குள்ள காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்றது அப்பதான் புரிஞ்சுது. ஆனா இதை நான் அவகிட்ட சொல்ல தயங்கினேன். ஏதோ ஒரு உதவி பண்ணதுக்காக நான் அவளை விரும்புறேன்னு அவ தப்பா எடுத்துக்க போறாளோன்னு பயந்தேன். அதனால என் காதலை நான் மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு 6 மாசம் மதுராந்தகத்துக்கு டெப்டேஷன் போட்டிருந்தாங்க. நான் கோமதி கிட்டயும் அவங்க குடும்பத்துக்கிட்டயும் சொல்லிட்டு கிளம்பினேன். அப்ப கோமதி, அவங்க அப்பா, தங்க எல்லாரும் கவலைப்பட்டாங்க. அதை பார்க்க எனக்கு ஒரு பக்கம் சங்கடமா இருந்தாலும், அனாதையான நமக்காகவும் ஏங்குற ஒரு குடும்பம் இருக்கே, ஒரு உறவு இருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷத்தோட நான் ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு கிளம்பினேன். என்ன முடிவு ஐயா என்றான் குமார் ஆச்சரியமாக. நான் 6 மாசம் கழிச்சு வரும்போது கண்டிப்பா என் காதல கோமதி கிட்ட சொல்லிடணும்னு இருந்தேன். அதே போல நாங்க போய் கூட அவன் நினைப்புலதான் இருந்தேன். ஒவ்வொரு நாளும் என் மனசுக்குள்ள அவகிட்ட என் காதலை எப்படி சொல்றதுன்னு ஒவ்வொரு வழியா யோசிச்சுட்டு இருந்தேன். இப்படியே 6 மாசம் போச்சு. திரும்பவும் நான் இங்க வந்துட்டேன். அவகிட்ட என் காதலை சொல்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கிட்ட நான் கோமதி மேல வச்சிட்டு இருக்கிற அன்பை சொல்ல விரும்பி நான் அங்க போனேன். அவங்க திண்ணையில உக்காந்துட்டு இருந்தாங்க. என்னை பார்த்து அவங்க முகத்துல ஒரு ஆச்சரியம். ஊர்ல இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிற எல்லாரும் பைத்தியம் பைத்தியம்னு அவங்கள பார்த்து பயப்படுறதும், அவங்க கிட்ட பேசாம இருக்கிறதும் கேலி பண்றதுன்னு இருக்கும்போது நான் மட்டும் அவங்க கிட்ட பேசுவேன். அவங்க பதிலுக்கு எதுவும் பேசலனாலும் நான் சொல்றத கேட்பாங்க. அதே போல அன்னைக்கு என் மனசுல நான் கோமதிக்காக கட்டி வச்ச கோட்டையை பத்தி அவங்க கிட்ட சொன்னேன். அதுல எந்த பிரயோஜனமும் இருக்காதுன்னு தெரிஞ்சாலும் எனக்கு அவங்க கிட்ட சொன்னதுல ஒரு தைரியம் வந்தது. இன்னைக்கு நான் உங்க பொண்ணு கிட்ட என் காதல சொல்ல போறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்தேன். அப்ப நான் ரோட கிராஸ் செய்ய நின்னுட்டு இருந்தேன். அப்பதான் அந்த காட்சியை பார்த்துட்டு அதிர்ந்து நின்னுட்டேன் என்று முத்துராமன் அமைதியாகினார். அப்படி என்ன பாத்தீங்க என்றான் குமார் அதிர்ந்து. ரமேஷ் கூட என் கோமதி கார்ல போயிட்டு இருந்தா. அதை பார்த்துட்டு நான் செல்லையா நின்னுட்டேன். என் கண்ணை என்னால நம்ப முடியல. அப்பதான் அங்க என் கூட ரோடு கிராஸ் பண்ண நின்னுட்டு இருந்த 2 பேரு அந்த காரை பார்த்துட்டு பேசினது எனக்கு கேட்டுது. ஏய், அந்த கார்ல போறது நம்ம ரமேஷ் தானே? ஆமாண்டா, அவனுக்கு இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம். பாவம், அந்த வேலையை அலைஞ்சிட்டு இருக்கான். அப்படியா? பொண்ணு யாரு? ஏதோ அவங்க கம்பெனில வேலை பார்க்குற பொண்ணா. பொண்ணு வசதி இல்ல, இருந்தாலும் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்றாங்க. அவளுக்கு இப்படி ஒரு ஜாக்பாட் அடிக்கணும்னு அவளே நினைச்சிருக்க மாட்டா. ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணுன்னு நினைக்கிறேன். இத கேட்டதும் என் மனசு நொறுங்கிடுச்சுன்னு சொன்னா அது சாதாரண வார்த்தையாகிடும். நான் ஜடமாகிட்டேன். அமைதியா அந்த கடற்கரையில நடந்து போய் பாறை மேல உக்காந்துட்டேன். அப்பதான் யாரோ வந்து என் பின்னாடி நிக்கிற மாதிரி இருந்தது. திரும்பி பார்த்தேன். கோமதி புது பட்டு புடவையில ஜொலிச்சிட்டு இருந்தா. அவங்க எப்படி அங்க வந்தாங்க என்று குமார் கேட்டதும் அதுதான் எனக்கும் புரியாம நான் அவளை பார்த்தேன். நான் ரமேஷ் சார் கூட கார்ல போகும்போது ரோட்ல உங்களை பார்த்தேன். உடனே இறங்கி வந்துட்டேன். நீங்க எப்ப வந்தீங்க? உங்க டெப்டேஷன் முடிஞ்சிடுச்சா? நானும் உங்களை பார்த்தேன் என்று முத்துராமன் முகத்தை திருப்பி கொண்டான். என்ன ஒரு மாதிரி ஆக்கிட்டீங்க? உடம்பு முடியலையா? அதெல்லாம் ஒன்னும் இல்ல. அப்ப சரி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்று கோமதி வெட்கம் கலந்த புன்னகையோடு நிற்க அவள் பொன் ஒளி முகம் மேலும் ஒளி பெற்று திகழ்ந்தது. ச, இந்த அழகுதான் என்ன தொல்லை பண்றது என்று முகத்தை திருப்பி கொண்டு, என்ன சொல்லு என்றான் எரிச்சலாக. என்ன ஒரு மாதிரி பேசுறீங்களே? என் மேல கோவமா? எனக்கா கோவமா? உங்க மேலையா? நான் சாதாரண ஆளு. நான்லாம். கோமதியின் முகம் மாறியது. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே. நான் ஒரு பைத்தியக்காரன். மத்தவங்க மாதிரிலாம் மனச டக்குன்னு மாத்திக்கிட்டு போக தெரியாதவன். அதை விடுங்க. இப்ப நீங்க கார்ல போறவங்க, நான் ரோட்ல நடந்து போறவன் தானே. என்கிட்ட பேசக்கூட. ஓ, அத சொல்றீங்களா? அது வந்து ரமேஷ் சார் என்ன கார்ல அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. இந்த பட்டுப்புடவை கூட அவங்க அம்மா எனக்கு வச்சு கொடுத்ததுதான். நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு. சரி, என்ன விஷயம் அது சொல்லுங்க, நான் போகணும். நீங்க ஏன் என்கிட்ட ஒரு மாதிரி பேசுறீங்க? தோ பாரு கோமதி, நீ ஒரு கைகாரி. நேத்து வரைக்கும் என்னை ஏமாத்தி எல்லாம் செஞ்சுக்கிட்ட. இன்னைக்கு என்னை விட வேற ஒருத்தன் வசதியா கிடைச்சதும் அவன்கிட்ட போயிட்டியா? அப்ப நாளைக்கு போது நிறுத்துங்க என்று அனல் பறக்க அவனை பார்த்தாள் கோமதி. அனல் வார்த்தைகளை அள்ளி விடுறது சுலபம்,
ஆனா அது அடுத்தவங்க மனசை எந்த அளவு காயப்படுத்தோன்றத யோசிச்சு பேசுங்க. ஆ, எல்லாம் நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். நேத்து வரை என் உதவி உனக்கு தேவைப்பட்டது. ஆனா இன்னைக்கு வசதி வாய்ப்பு வந்ததும் அந்த ரமேஷ் கிட்ட ஒட்டிக்கிட்ட. உன் அந்தஸ்து இன்னும் உயர்ந்துடுச்சு. உனக்கும் அவனுக்கும் கல்யாணமாமே. நல்லா கல்யாணம் பண்ணிக்க, சந்தோஷமா இரு. நீங்க அவசரப்படுறீங்க, நான் சொல்றத கேளுங்க. எல்லாம் கண்ணெதிர்க்க நடக்குது, அப்புறம் என்ன உன்கிட்ட கேக்குறது? முதல்ல இங்க இருந்து போ. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இந்த இடத்துல தானே நான் உன்னை மொத பார்த்தேன். அப்ப என்ன நடிப்பு நடிச்ச? சே, நீ ஒரு பொம்பளையா? இந்த வார்த்தைங்களை உங்ககிட்ட கேட்கவா நான் ஆசையா வந்தேன்? நான் போறேன், இந்த இடத்தை விட்டு இல்ல, இந்த உலகத்தை விட்டே போறேன் என்று ஓடினாள் கோமதி. போ, போயிடு. நான் மட்டும் என்ன உயிரோடவா இருக்க போறேன்? நானும் போறேன் என்று கடலை நோக்கி வேகமாக சென்ற முத்துராமனை அழைத்து கொண்டு கையில் பத்திரிகையுடன் ஓடி வந்தான் ரமேஷ். ஏய் முத்து, நில்லு. எங்கடா போற? கடல்ல குளிக்க போறியா? சரி, இங்க வா. முதல்ல இந்த பத்திரிகையை வாங்கு. எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம். உன்னை பார்க்க நானே மதுராந்தகம் வரலான்னு இருந்தேன். அதுக்குள்ள டெப்டேஷன் முடிஞ்சு நீ இன்னைக்கு வந்துடுவேன்னு கோமதி சொன்னா. அவன் கிட்ட இருந்து பத்திரிகையை வாங்கி பார்த்த நானு ஒரு நிமிஷம் ஆடிட்டேன். ஏன்? அதுல பொண்ணு பேரு கீதான்னு போட்டிருந்தது. டேய், என்னடா பொண்ணு பேரு கீதாவா என்றான் முத்துராமன் ரமேஷை அதிர்ச்சியாக பார்த்து. ஆமாண்டா, எங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற டைபிஸ்ட் தான். அவளை நான் 4 வருஷமா காதலிக்கிறேன். ஆனா அவகிட்ட இதை சொல்ல தயங்கிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் என் தங்க கோமதி அவகிட்ட சொல்லி எங்க காதல சேர்த்து வச்சா. என்ன, தங்கையா? ஆமாண்டா, அவ என் தங்க தான். கூட பிறந்தவங்க யாரும் இல்லாத நானு கோமதி என் தங்கைய நினைக்க ஆரம்பிச்சேன். அவளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். எங்க அம்மாவும் அவளை பொண்ணாதான் பாப்பாங்க. அவ குணத்துக்கு அவளை நாங்க எங்க வீட்டு பொண்ணாவே நினைச்சிட்டோம். அவ தான் என் தங்கையா நின்னு என் கல்யாணத்தை நடத்த போறா. நீயும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடுடா என்று சென்று விட்டான். என் அவசர புத்தியால என் கோமதிய நான் காயப்படுத்திட்டேன். அவ என் சுடு சொல்லால ஏதாவது பண்ணிட்டு இருப்பாளோன்னு பயந்தேன். ஓட்டமா ஓடன. அவங்க வீட்டு வாசல்ல ஒரே கூட்டம். நான் அதை பார்த்து தயங்கி நின்னுட்டேன். என் கை கல்லாம் ஜில்லுன்னு ஆகிடுச்சு. அடடா, என்ன ஆச்சு என்று பதறினான் குமார். இதற்குள் அவர்கள் அருகில் ஒரு கார் வந்து நின்றது. ஏன்பா, நான் சொல்லல, எங்க ஹவுஸ் ஓனர் என்னை தேடிட்டு வந்துட்டாங்க என்றார் முத்துராமன் அந்த காரை பார்த்து கொண்டு. குமார் திரும்பி அந்த காரை பார்த்தான். அதிலிருந்து ஒரு மூதாட்டி காட்டன் புடவை கட்டி கொண்டு நெற்றியில் பொட்டும் வகிடில் குங்குமம் என மங்களகரமாக இறங்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள். முத்துராமனை பார்த்ததும் அவள் கலவரம் அடைந்த முகத்தில் நிம்மதி வந்தது. என்னங்க, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களை இவ்வளோ நேரம் காணாம நான் பயந்துட்டேன் என்று கூறிக்கொண்டே அவர்கள் அருகில் வந்து நின்றாள். தம்பி, நான் சொல்லல, இதுதான் எங்க ஹவுஸ் ஓனர் என்று சிரித்தார் முத்துராமன். ஐயா, இவங்க அந்த படத்துல இருக்கிற? ஆமா, அதே கோமதி தான். குமார் முகத்தில் சிரிப்பு வந்தது. அவன் ஆச்சரியத்தில் துள்ளி குதித்தான். ஐயா, அவங்க அன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கலையா? கோமதியும் முத்துராமன் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். என்ன, நம்ம கதையா என்றால் கோமதி தனது கணவரை பார்த்து. ஆமா என்று சிரித்தார் முத்துராமன் வெட்கத்துடன். கோமதி சிரித்து கொண்டே, இல்ல தம்பி, நான் அன்னைக்கு இவர் பேசுற அந்த வார்த்தைகளை கேட்டு தற்கொலை பண்ணிக்கத்தான் வீட்டுக்கு போனேன். எங்க அம்மாக்கு கொடுத்திருந்த தூக்க மாத்திரை எடுத்து வாயில போட போனேன். அப்ப எங்க அம்மா ஓடி வந்து என் கைய தட்டி விட்டுட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்கள ஆச்சரியமா பார்த்தேன். அப்பதான் எங்க அம்மா தனக்கு பழையபடி எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சுன்னோ இப்ப எல்லாரையும் தெரியுதுன்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இவருதான். இவர் எங்க அம்மா கிட்ட தினமும் உட்காந்து பேசினதுதான். அத நினைச்சு எனக்கு அவர் மேல இருந்த காதல் அதிகமாகிடுச்சு. ஆனா அவர் அப்படி என்ன பேசினது என்னால தாங்க முடியல. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, அன்னைக்கு இவர் வந்து எங்க அம்மா கிட்ட என்ன விரும்புறதையும் கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறதையும் சொல்லிட்டு போனத. அப்பதான் அவர் ஏன் இப்படி என்கிட்ட பேசினாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்குள்ளே எங்க அம்மாக்கு குணமானத என் தம்பியும் தங்கையும் எல்லார்கிட்டயும் சொல்லவே எல்லாரும் எங்க அம்மாவை பார்க்க வந்துட்டாங்க. அந்த கூட்டத்தை பார்த்துதான் இவர் பயந்துட்டு இருக்காரு. நான் தற்கொலை பண்ணிட்டு இருப்பேன்னு பயந்து வந்தவருக்கு என்ன பார்த்ததும் சந்தோஷம் பிடிபடல. எல்லாரும் எதிர்க்கவும் என்ன கட்டி பிடிச்சிட்டாரு என்று வெட்கத்தில் சிரித்தாள் கோமதி. அப்புறம் என்ன, கல்யாணம் நடந்தது. என் தம்பி தங்கைய நல்லா வளர்த்து படிக்க வச்சோம். என் தம்பி டாக்டர் ஆகி அமெரிக்காக்கு போயிட்டான்.
அவன் பையனும் அங்க டாக்டரா இருக்கான். அவங்க அமெரிக்கால செட்டில் ஆகிட்டாங்க. அப்புறம் எங்களுக்கும் ஒரு பொண்ணு பிறந்தா. அவளை இன்ஜினியருக்கு படிக்க வச்சு என் தம்பி பையனுக்கே கட்டி கொடுத்தோம். இப்ப அவளும் அமெரிக்கால இருக்கா. என் தங்கைய சென்னையில கட்டி கொடுத்தோம். அவளும் நல்லா இருக்கா என்றாள் கோமதி. இப்ப நாங்க எங்க காதல் வாழ்க்கைய இன்பமா வாழறோம் என்ற முத்துராமன். அதுக்குதான் எதுக்கும் அவசரப்படக்கூடாது தம்பி என்று கூறிக்கொண்டிருக்க குமாரின் செல்போன் ஒலித்தது. அதை எடுத்துக்கொண்டு சற்று தூரம் சென்று பேசிய குமார் சிரித்த முகத்துடன் ஓடி வந்தான். ஐயா, என் கௌரி தான் போன் பண்ணா. முந்தா நேத்து அவ கூட இருந்தது அவங்க பெரியப்பா பையனா. அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு பணத்துக்காக உதவி கேட்டு வந்திருந்தானா. நான் அவளுக்கு பர்த்டேக்கு நகை வாங்க கொடுத்த பணத்தை கொடுத்தாலாம். அதை என்கிட்ட சொல்லதான் போன் பண்ணாலாம். நேத்தே எனக்கு போன் பண்ணாலாம். அவ அண்ணன் கிட்ட என்ன அறிமுகம் பண்ண. ஆனா என் போனை நான் ரூம்லயே வச்சுட்டதால எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் கோவத்துல அவகிட்ட 2 நாளா பேசல. இன்னைக்குதான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் அவகிட்ட பேசிதான் பாக்கலாமேன்னு பேசினேன். இப்பதான் உண்மை புரிஞ்சுது என்றான் மகிழ்ச்சியாக. பாத்தியா, அதுக்குதான் அவசரப்படக்கூடாது என்றார் முத்துராமன். சரி சரி, அத பத்தி நீங்க சொல்லாதீங்க, வாங்க போலாம், நேரம் ஆகுது என்றாள் கோமதி பொய்யான கோபத்தோடு. பாத்தியாப்பா எங்க ஹவுஸ் ஓனர் அம்மாவ என்றார் முத்துராமன் சிரித்துக்கொண்டு. இத்துடன் அவசரம் கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி. எந்த நிமிஷம்